வணக்கம். உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான பல பில்லியன் டாலர் செலவுல செஞ்ச ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு சும்மா ஒரு லாண்ட்ரி ரூம்ல தீப்பிடிச்சதுனால 14 மாசம் முடங்கி கிடந்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதான் நடந்திருக்கு. இந்த வினோதமான சம்பவத்துக்கு பின்னால இருக்கிற மர்மத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். அப்போ நம்ம மனசுல வர்ற கேள்வி இதுதான். USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டுக்கு நடந்தது உண்மையிலே ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டா, இல்ல யாரோ வேணுனே தாக்கிட்டு அதை மறைக்க பார்க்கறாங்களா? முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 13.2 பில்லியன் டாலர். அப்பப்பா, என்ன ஒரு பிரம்மாண்டமான தொகை! இதுதான் அமெரிக்க கடற்படையோட கிரீடம்னு சொல்லப்படுற, யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு உருவாக்கப்பட்ட இந்த கப்பலோட விலை. இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ஷிப்பு ஏன் சும்மா நிக்கணும், இல்லையா? அடுத்த நம்பரை பாருங்க. 14 மாசம், ஒரு வருஷத்துக்கும் மேல. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன லாண்ட்ரி ரூம் ஃபயரை சரி பண்ண இவ்வளவு நாள் ஆகுமா? இந்த நீண்டகால தாமதம் தான் இப்போ ஏகப்பட்ட சந்தேகங்களை கிளப்பி விட்டுருக்கு. சரி, அப்போ இந்த பில்லியன் டாலர் போர்க்கப்பல் குரோஷியா துறைமுகத்துல சும்மா நிக்கிறதுக்கு அமெரிக்க கடற்படை அதிகாரப்பூர்வமா என்ன காரணம் சொல்றாங்க? அத முதல்ல பாத்திரலாம். அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட், அதாவது சென்ட்காம், ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த தீ விபத்துக்கும் போருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தீயை அணைச்சாச்சு, 2 மாலுமிகளுக்கு மட்டும் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னா, இது லாண்ட்ரி ரூம்ல நடந்த ஒரு சாதாரண ஃபயர் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். ஆனா அவங்க இந்த சிம்பிளான விளக்கத்தை கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஏகப்பட்ட கேள்விகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. பல விஷயங்கள் ஒன்னோட ஒன்னு பொருந்தவே இல்ல. அவங்க சொல்ற கதையில ஏதோ பெரிய ஓட்டை இருக்கிறது அப்பட்டமா தெரிய ஆரம்பிச்சது. இங்க தான் அசல் பிரச்சனை ஆரம்பிக்குது. நீங்களே பாருங்க, இடது பக்கம் கடற்படை சொல்ற அதிகாரப்பூர்வ கதை, சாதாரண லாண்ட்ரி ஃபயர். ஆனா வரது பக்கம் இருக்கிற உண்மையை பாருங்க. 14 மாசம் ரிப்பேர் டைம், 30 மணி நேரம் எரிஞ்ச தீ, அவசரமா மிடில் ஈஸ்ட்ல இந்த கப்பலை திரும்ப கூப்பிட்டது, இது ரெண்டும் எங்கேயாவது பொருந்துதா? கிட்டத்தட்ட 30 மணி நேரம் அந்த தீ எரிஞ்சிருக்கு. இது சும்மா சாதாரண விஷயம் இல்ல. வரலாற்றுல ரொம்ப மோசமான விபத்துன்னு சொல்லப்படுற 1967 USS ஃபாரஸ்டால் விபத்தை விட இது ரொம்ப நேரம் எரிஞ்சிருக்கு. அப்போ இது ஒரு சாதாரண ஃபயர் ஆக்சிடென்ட்டா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நல்லாவே தெரியுது இல்லையா? இந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கிறதுனால தான் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள்ல இருந்து ஒரு புது தியரி, அதாவது ஒரு மாற்றுக்கதை மெல்ல மெல்ல கசிய ஆரம்பிக்குது. அந்த மாற்றுக்கதை என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு விபத்தே கிடையாது, இது ஈரான் அனுப்புன ட்ரோன்கள் இல்லனா ஏவுகணை மூலமா நடந்த ஒரு தாக்குதல். கப்பலோட பாதுகாப்பு வளையத்தை மீறி இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இது ஒரு நேரடியான தாக்குதல், ஆனா ஒரு விபத்து மாதிரி காட்ட முயற்சி பண்றாங்க. அப்போ ஏன் இந்த லாண்ட்ரி ரூம் கதை? இந்த தியரி படி தாக்குதல் லாண்ட்ரி ரூம் பக்கத்துல எங்கேயோ நடந்திருக்கலாம். அதனால அமெரிக்க கடற்படை அவங்களோட பாதுகாப்பு சிஸ்டம்ல இருக்கிற ஒரு பெரிய ஓட்டையை மறைக்கிறதுக்காக இந்த லாண்ட்ரி ரூம் கதையை ஒரு வசதியான காரணமா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லப்படுது. சரி, இந்த தாக்குதல் தியரிக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? கப்பல்ல ஏற்பட்ட சேதங்களை வச்சு இதை எப்படி பார்க்கலாம்? வாங்க அதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒருவேளை தாக்குதல் நடந்திருந்தா சம்பவங்கள் இப்படிதான் நடந்திருக்குன்னு ஒரு யூகம் இருக்கு. முதல்ல ஒரு ஏவுகணையோ ட்ரோனோ கப்பலை வேகமா தாக்குது. அந்த அதிர்வுல கப்பலுக்குள்ள இருக்கிற வேக்யூம் பிளம்பிங் சிஸ்டம் உடைஞ்சு போகுது. அந்த உடைஞ்ச பைப்ஸ் மூலமா புகையும் தீயும் கப்பல் முழுக்க வேகமா பரவுது. கடைசியா கப்பல்ல இருந்த வெடிமருந்துகளே இந்த தீயை இன்னும் அதிகமாக்கியிருக்கலாம். கப்பல்ல ஏற்பட்ட சேதங்களையே சில தடயங்களா பார்க்கலாம். உதாரணத்துக்கு, ஏர்கிராஃப்ட் எலிவேட்டர்ஸ் ஜாம் ஆனது, EMALS வயரிங் எல்லாம் சேதமானது, வேக்யூம் பிளம்பிங் பைப்ஸ் உடைஞ்சது, 600க்கும் மேற்பட்ட மாலுமிகளை அவங்க இடத்துலேருந்து மாத்துனது. இதெல்லாம் சாதாரண ஃபயர் ஆக்சிடென்ட்ல நடக்குமா? இது ஒரு பெரிய தாக்குதலுக்கான அறிகுறிகளா இருக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா, இந்த கப்பல்ல இருந்த ஒரு பிரச்சனைக்குரிய ஈகோ டாய்லெட் வேக்யூம் சிஸ்டம் தான் ஒரு பெரிய பலவீனமா மாறியிருக்கலாம்னு சொல்றாங்க. தாக்குதல்ல இந்த சிஸ்டமோட பைப்ஸ் உடைஞ்சதுனால விஷப்புகை கப்பல் முழுக்க ரொம்ப வேகமா பரவி நிலைமைய ரொம்பவே மோசமாக்கிருச்சு. சரி, எது எப்படியோ ஒரே ஒரு கப்பல் 14 மாசத்துக்கு சர்வீஸ்ல இல்லாம இருக்கிறது ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா பேசப்படுது? இதனால மொத்த அமெரிக்க கடற்படைக்கு என்ன பாதிப்பு? இந்த சார்ட்டை பாருங்க. அமெரிக்க கடற்படையில மொத்தமா 11 கேரியர்ஸ் இருந்தாலும் ஒரே நேரத்துல கொஞ்சம் தான் பயன்பாட்டுல இருக்கும். இப்போ அதுல ரொம்பவும் அட்வான்ஸ்டான ஃபோர்டு கப்பலும் ரிப்பேருக்கு போயிருச்சு. இதனால மத்த பழைய கப்பல்களுக்கு ஓவர் பிரஷர். அந்த கேப்பை ஃபில் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல. ஏன்னா ஃபோர்டு கப்பலுக்கும் பழைய நிமிட்ஸ் கிளாஸ் கப்பல்களுக்கும் பெரிய டெக்னாலஜி வித்தியாசம் இருக்கு. ஃபோர்டுல இருக்கிற EMAS மாதிரி அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் பழைய கப்பல்கள்ல கிடையாது. ஃபோர்டால மத்த கப்பல்களை விட 33% அதிகமா விமானங்களை இயக்க முடியும். அந்த மிகப்பெரிய திறனை அமெரிக்க கடற்படை இப்போ தற்காலிகமா இழந்திருக்கு. இதனால ஒரு தொடர் விளைவு ஏற்படுது. USS லிமிட்ஸ் மாதிரி ஏற்கனவே வயசான கப்பல்களை அதோட ரிட்டையர்மெண்ட் டயத்தையும் தாண்டி பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் வருது.
இதனால மாலுமிகளுக்கு சோர்வு, மிஷன்களுக்கு கோளாறுன்னு கடற்படை முழுக்க ரிஸ்க் அதிகமாகுது. கடைசியா இந்த சம்பவம் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. யுஎஸ்எஸ் ஃபோர்டுக்கு நடந்தது ஒரு விபத்தா இருக்கட்டும் இல்ல ஒரு தாக்குதலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இது ஒண்ணு மட்டும் தெளிவா காட்டுது. எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அதிகார சின்னமா இருந்தாலும் அதுக்கும் பலவீனங்கள் இருக்கு. அப்போ யாராலும் வெல்ல முடியாதவைன்னு சொல்லப்பட்ட இந்த சூப்பர் கேரியர்களோட காலம் முடிவுக்கு வந்துருச்சா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?